மறந்ததில் வெட்கமில்லை, தாய் தந்தையை காப்பகத்தில் விட வெட்கமில்லை, பொதுவெளியை கழிப்பறையாக்க வெட்கமில்லை, பூக்காரியிடம் பேரம் பேச வெட்கமில்லை. வெட்கமில்லை, வெட்கமில்லை, இங்கு யாருக்கும் எதற்கும் வெட்கமில்லை. நீழுகின்ற இந்த பட்டிகள் மனிதனின் மனக்குற்றங்கள் என்றால் மன்னிக்கவே முடியாத ஒரு பெருங்குற்றம் இருக்கிறது. காம இச்சையோடு பச்சிடம் குழந்தையோ, மனநலம் பாதிக்கப்பட்டவரோ, பெண்ணுடலாக இருந்தால் போதும் என வெறிகொண்டு வேட்டைக்காடும் வெற்றிடங்கள், இதை சகித்துக் கொண்டு வாழும் இங்கு யாருக்கும் வெட்கமில்லை. இதுதான் என் பேச்சின் மையப்புள்ளி. பாண்டவர்களை பணைய பொருளாக்கிய பொழுது நிகழாத அவமானம் பாஞ்சாலிக்கு மட்டும் நிகழ்ந்தது ஏன்? பெண்ணை வெறும் உடலாய் பார்க்கும் பேரவமானம் அது. தன்னை தோற்ற பின் என்னை தோற்றாரா, இல்லை என்னை தோற்ற பின் தன்னை தோற்றாரா என்று பாரதியின் பாஞ்சாலி கேட்ட கேள்வி நெட்டை மரங்கள் என்ற எவர் காதிலும் விழவில்லை. யாருக்கும் அங்கு வெட்கமில்லை. கடந்த காலம் சரி, நிகழ்காலம் நிஜம் என கேட்பது புரிகிறது. வாகன ஓட்டியோ வழிபோக்கனோ, தொட்டு தொட்டு பேசும் சொந்தக்காரனோ, பாசமாய் பேசும் பக்கத்து வீட்டு தாத்தாவோ, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தருணத்தில் யாருக்கேனும் நிகழ்ந்து விடுகிறது என்ற கொடூரம். இங்கே ஒரு திரைப்படங்களில் மது அருந்தும் காட்சி வரும்போது மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்ற எச்சரிக்கை அறிவிப்பு வருகிறது. ஆனால் அதே திரைப்படத்தில் ஒரு பெண்ணை சூறையாடும் போது இந்த கொடூர செயலை செய்தால் இங்கே தண்டிக்கப்படுவீர்கள் என்று எந்த செய்தியும் வரவில்லையே. காலமோ சுருக்கம், கதையோ பெருக்கம். நான் இனி பேசினால் உங்களுக்கு ஏற்படும் சுரக்கம். அதனால் நான் கூறுவது நன்றி, வணக்கம்.